ஆலு பரோட்டா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? சப்பாத்திக்கு எப்பவும் போல் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு எண்ணெய் இந்த மாதிரி மேலே தடவி கவர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். பாயில் பண்ண பொட்டேட்டோவை எடுத்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா மாவாக மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, லைம் ஜூஸ், கொஞ்சமாக சால்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது நம்ம சப்பாத்தி மாவை நம்ம எப்பவும் போல் உருட்டுற மாதிரியே உருட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மாவு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக தான் நம்ம ப்ரெஸ் பண்ணி திரட்டணும். ஸோ ரொம்ப சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அழுத்தி திரட்டணும் அப்படின்னா அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஸ்லோவாகவே திரட்டி எடுங்க. நம்ம எப்பவும் போல் சப்பாத்திக்கு கல்லில் போட்டு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்து தயிர் வெங்காயத்தோடு வச்சு சாப்பிடுங்க.